பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். கிரகணம் பிடிக்கிறதுக்கு 6 மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிட்றணும். கிரகண நேரத்தில் வயிற்றில் ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அது விஷத்தன்மையோடு மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த உணவுப் பொருட்களின் மீது, தண்ணீரின் மீதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தின் மீதெல்லாம் தர்பை புல் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த தர்பை புல்லை போட்டு வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய பண்பாட்டில் உண்டு. கிரகண ரேகைகளை அந்த பவர் அதை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா, மீனத்தில் சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் இருக்கிறது. செவ்வாய் பகவானும் வந்து சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அணு உலைகளில் நாட்டில் பெரிய பிரச்சனை வரலாம். கலைத்துறையை சேர்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளணும். ஓம் கணபதியே நமஹ. என் அன்பிற்குரியவர்களே, இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன், சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன், சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3 மணி 20 நிமிடத்திற்கு கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3 மணி 20 நிமிடத்திற்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7 மணி 53 நிமிடத்தின் வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53க்கு தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால், பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி, பூராடம் அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. ஆகவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா, இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20க்கு பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கென்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிரகணத்தின் நேரத்தில் சாப்பிடக்கூடாது, வயிறு காலியாக இருக்கணும். கிரகணம் பிடிக்கிறதுக்கு 6 மணி நேரத்திற்கு முன்பாக சாப்பிட்றணும். கிரகண நேரத்தில் வயிற்றில் ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க.
கிரகணம் மத்தியானம் 3:20க்கு பிடிக்குது, அதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்றதை நிப்பாட்டிடணும். வயிறு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அது விஷத்தன்மையோடு மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாம் கெட்டு போயிடக்கூடாது. அதுக்காக அந்த உணவுப் பொருட்களின் மீது, தண்ணீரின் மீதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தின் மீதெல்லாம் தர்பை புல் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த தர்பை புல்லை போட்டு வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய பண்பாட்டில் உண்டு. கிரகண ரேகைகளை அந்த பவர் அதை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்படி தர்பை புல் இல்லாதவர்களுக்கு ஒரு எளிய வழிமுறைன்னு சொல்லப்படுகிறது. என்ன பண்ணணும்னா, அருகம்புல் இருக்குது பாருங்கள், அந்த அருகம்புல்லை போட்டு வைக்கலாம் தர்பைக்கு பதிலாக. இன்னும் சில இடங்களிலே துளசியை போட்டு வைக்கிறாங்க, அப்படியும் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகவாதிகள் மிகச்சிறப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆன்மீகவாதிகள் இன்னும் தெய்வத்தை முழுமையாக உபாசனை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நேரம் அற்புதமாக பலன் தருது. இந்த நேரத்தில் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தையோ உங்கள் குலதெய்வத்தின் மந்திரத்தையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பொதுவாகவே உங்களுக்கு ஒரு பெயர் வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த பெயரை வைப்பது என்பது மனிதர்கள் அல்ல, தெய்வம்தான் அந்த பெயரை வைக்கிறது இல்லையா? உங்களுடைய கிரகங்கள் தான் உங்களுடைய பெயரை நிர்ணயம் செய்கிறது. ஆகவே உங்கள் பெயருக்குரிய தெய்வத்தையே கூட நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கிட்டே வரலாம். உதாரணமாக உங்களுக்கு சுப்பிரமணியன், சரவணன், முருகன் இப்படின்னு பெயர்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பெயரையே நீங்கள் மந்திரமாக சொல்லிக்கொண்டு வரலாம். திரும்ப 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 அதை சொல்லிக்கொண்டே வரலாம். 108, 1008 லட்சம் முறை உருவேற்றக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு முறை சொன்னாலே பல முறை பலன் தரும். கிரகண நேரத்தில் பல இந்த மந்திரங்களை சொன்னால் கீழே ஒரு தர்ப்பையை ஒரு போட்டுக்கிட்டு அது மேலே உட்காரலாம், கீழே ஒரு ஆசனம் போட்டுக்கிட்டு அது மேலே உட்காந்துக்கிட்டு கூட மந்திரங்களை சொல்லலாம். அப்படி சொல்ல சொல்ல மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். இந்த கிரகண நேரத்துக்கு அன்றைக்கி பௌர்ணமி, ஆகவே அன்றைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுத்துக்கலாம். இந்த கிரகணத்தை வைத்து என்ன நன்மைகள் நடக்கப் போகுதுன்னா, வடக்கே அதிகம் மழை பொழியும் என்று பஞ்சாங்கங்கள் சொல்கிறது. கிரகணத்திற்கு பிறகு அது மாதிரி காடுகளில் மழை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, கிரகணம் ஏற்பட்ட பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிற்காலத்தில் நில அதிர்வு ஏற்படலாம். அதே மாதிரி அந்த கிரகணம் ஏற்படக்கூடிய காலத்தில் பார்த்திங்கன்னா, மீனத்தில் சுக்கிரன், சனி போன்ற கிரகங்கள் இருக்கிறது. அதற்கு ஒரு 15 நாட்களுக்கு 10 நாட்களுக்கு பிறகு சூரிய பகவான் சேர்ந்து கொடுக்குறார். சனி பகவான் அங்கே ஏற்கனவே இருக்கார். அப்படிங்கும்போது செவ்வாய் பகவானும் சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா, அணு உலைகளில் நாட்டில் பெரிய பிரச்சனை வரலாம். அரசியல் தலைவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள் தங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த கிரகணத்தினாலே நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். அதற்குரிய மந்திரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லுங்கள். அந்த கிரகண நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுங்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.